அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவறே விட்டுடாதீங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. அதாவது ஒரு சகோதரியோடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் நம்பரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் சொன்னதின் மூலமாக 3 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு தேவையான பணமும் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறிருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றாலும் இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் வேர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஜெர்மன் கம்பெனியில் இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க கேட்ட பணமும் கிடைச்சிருக்கு. 8 லட்சம் ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் சொன்னதின் மூலமாக இந்த சுவிட்ச் வேர்டு, இந்த மந்திரம், இந்த மேஜிக் நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சிருக்கிறாங்க. அந்த நெய்வேத்தியத்தில் அம்மாவோட முகம் அழகாக அம்மா முகம் போலவே வந்திருக்கு பாருங்க. ஸ்ரீ வராக முகத்தோட வந்திருக்கு. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவாங்க. தொடர்ந்து வராகி எண்ணெயை நம்பிக்கையோட வழிபடுங்க. அதே போல் 24 அப்படின்ற நம்பரை நேத்தி மேஜிக்கல் டே, அதாவது இந்த ஏஞ்சல் தினத்தில் எழுதினீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை நம்பிக்கையோடு செஞ்சதின் மூலமாக நேத்தி தான் அந்த சகோதரி 24 அப்படின்னு பேஜ் முழுக்க எழுதியிருக்காங்க. நேற்று இரவே அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு 24 ஒரு மிராக்கல் நம்பருங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெறுங்கையோட போனதாக யாருமே சரித்திரம் கிடையாது. நேற்று யார் யார் எல்லாம் 24 அப்படின்ற நம்பரை எழுதினீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை அந்த 24 நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் அது. அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டாம். ஒரே ஒரு வரியில் சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு தமிழ் தெரியும் இல்லையா? தமிழ் தெரிந்தவங்க தமிழ்லே டைப் பண்ணி அனுப்புங்க. கூட்டு பிரார்த்தனையில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழில் அனுப்புங்க. உங்களுடைய பேரை சொல்லுங்கள். பேர் சொல்லாமல் சொல்லாதீங்க. பேர், உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உண்மையாக சாயப்பாவையும் வராகி அன்னையும் உள் அன்போட நம்பிக்கையோட வழிபடுறீங்களோ அவங்க அனைவருமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மெசேஜை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நாய்கள், அதாவது தெருவில் கைவிடப்பட்ட நாய்கள். இவங்களுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், அதாவது ஆதி காலத்தில் மனுஷனும் நம்ம எல்லாருமே காட்டில் தான் வாழ்ந்தோம் இல்லையா? ஆதாம் ஏவாள் போல் நம்ம காட்டில் தான் வாழ்ந்தோம். அப்போ அனைத்து மிருகங்களும் இருந்தது. மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் ஏற்பட்ட பிறகு அவன் என்னன்னா நகரத்தை நோக்கி வந்தாங்க இல்லையா? அப்போ மற்ற எந்த அனிமலும், எந்த ஒரு விலங்கும் மனுஷனை நம்பவே இல்லைங்க. ஆனால் இந்த நாய்கள் மட்டும் மனிதனை நம்பி அவங்க கூட வந்தாங்க. அப்போ வந்தப்போ நாய்களை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாங்க. ஒரு பாதுகாப்புக்காக, வேட்டையாடுறதுக்காக, இது போல் என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்கோ அது அனைத்திற்கும் அந்த டாகை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் விஞ்ஞானம், அதாவது சயின்ஸ் வளர வளர நம்மளுடைய தேவைகளை மிஷின் செய்ய ஆரம்பிச்சுட்டு நமக்கு ஆடு மாடுகள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இருந்தது. இந்த நாய்களால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வீதியில் விட்டுட்டோம். அதாவது எந்த அனிமலுமே நம்மளை நம்பி வரலை, ஆனால் இந்த ஒரு ஜீவன் நம்மளை நம்பி வந்தது. இது யார் செய்த தப்பு? அது செய்த தப்பா? மனிதர்கள் நம்ம செஞ்ச தப்பா? நம்ம கூட்டுட்டு வந்தோம். அதை நம்மளுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வெளியில் விட்டுட்டோம். அது காட்டிலே இருந்துச்சுன்னா எதையாவது அடித்து சாப்பிட்டுட்டு அது வாழ்க்கையை அழகாக மற்ற மிருகங்கள் போல் அதோட வாழ்க்கையும் அதை அழகாக நடத்தி கொண்டு போயிருக்கும். அதை அழைச்சிட்டு நம்ம தேவைகள் முடிஞ்சோன்னே அதில் அனாதையாக வெளியில் விட்டுட்டோம். அது ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலையிறது பார்த்திங்கன்னா
நிறைய பேர் அடிக்கிறது, கல்லால் அடிக்கிறது, விஷம் வச்சு கொல்றது, அது என்ன தவறுங்க பண்ணுச்சு? நம்ம முன்னோர்கள் தானே தப்பு பண்ணாங்க இல்லையா? அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து நாய்களை பார்த்தா அடிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் 2 பிஸ்கட் வாங்கி போடுங்க, பால் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு வேளை சாப்பாடாவது போடுங்க. அடித்து துரத்துறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது எவ்வளவோ மனித மிருகங்கள் வெளியில் இருந்து கொண்டு பெண் பிள்ளைகளை மிகவும் கேவலப்படுத்துகிறாங்க, துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த அனிமல் பண்ணது ஒன்றுமே பண்ணலை. ஒரு வேளை சோறுக்காக உங்கள் காலை சுற்றி வருது. நிறைய நாய்களுக்கு அடிக்குது, வெறி பிடிச்சதுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, அதனால் அந்த மாதிரி அது ஆயிடுது. போகிற இடத்துலலாம் அடி உத அப்படின்னு அது வாங்கிட்டே இருந்தால் வெறி பிடிக்காமல் என்னங்க பண்ணும்? அதனால் உங்களால் முடிஞ்சுதுன்னா உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் தண்ணி வைங்க, அதே போல் கொஞ்சம் பால் இல்லை சாப்பாடாவது ஒரு வேளை வைங்க. அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில தான் மனிதனை படைச்சு மற்ற மிருகங்கள் வாயில்லாத ஜீவன்களை படைச்சாங்க. ஏன்னா மனிதன் அவங்க எல்லாரையும் பார்த்துப்பாங்கன்னு. நம்மளே இப்படி நடந்து கொண்டா எப்படிங்க? அதனால் கண்டிப்பாக வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவி பண்ணுங்க, ஆறுதலாக இருங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கொள்ளும். உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ரொம்ப நாளாக இதை சொல்லணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அதனால் இன்னைக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால சொன்னேன். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரத்துக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறத்துக்கும் ஒரு முக்கியமான சுவிட்ச் வேர்டும் ஒரு நம்பரையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் சொல்கிறதோட இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நேற்று மதியம் அந்த சகோதரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இந்த நம்பர்ஸும் இந்த சுவிட்ச் வேர்டையும் சொன்னேன். 3 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நிறைவேறியுள்ளது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. நம்பிக்கையோடு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா. வணக்கங்கம்மா, நான் கோயம்புத்தூர்லேருந்து சிவகாமி பேசுகிறேன். நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் உங்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேங்கம்மா. இப்போ பையனுக்கு இந்த மாதிரி 6 லட்சம் வேணும், ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையாக சொன்னீங்க. அந்த 24 சொல்ல சொன்னீங்க, எழுத சொன்னீங்க. என்னால் உட்காந்து எழுத முடியலைங்கம்மா. 6 மணிக்கு மேலே அங்கேயும் அலைஞ்சி அந்த பணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு அலைஞ்சிட்டேன். என் மனசுக்குள்ளே மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சுதுங்கம்மா. அப்புறமா நீங்கள் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்லிங்க ஒரு இது சொல்லியிருந்தீங்க, நம்பரும் சொல்லியிருந்தீங்க. அதையும் எல்லாமே என்னால் மனசுக்குள்ளே தான் சொல்ல முடிஞ்சுதுங்கம்மா. நான் சொன்னேன், கண்டிப்பாக வாராகியம்மா தாயும் சாயப்பாவும் எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கம்மா. அதை கொடுத்து 10 மணிக்குள்ளே எங்கள் பையனுக்கு அனுப்பிவிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டன் அவங்களுக்கு அவங்க அந்த அமௌண்ட்டை பாதி அனுப்பிட்டாங்கம்மா. ரொம்ப 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 நன்றிங்கம்மா. வாராகியம்மாவுக்கும் சாயப்பாவுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. காயத்ரி அம்மா, நான் 6 லட்சம் தான் கேட்டேங்கம்மா. எனக்கு 8 லட்சம் வந்துருச்சு. திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி நான் திருப்பி எனக்கு காலையில் 4 லட்சம் போட்டு விட்றேன்னு சொன்னாங்கம்மா. நிச்சயமாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கம்மா. அதாவது நான் சொல்லக்கூடிய நம்பரை சொல்லுங்கள். 518491318989 இந்த நம்பரை அடிக்கடி சொல்லுங்கள். அதே போல் பொனேன்சா அப்படின்ற அந்த வார்த்தையும் சொல்லுங்கள். உங்கள் கையில் 897 741 அப்படின்ற நம்பரையும் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த 24 அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் டே. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி அதுக்கு கீழே உங்களால் எத்தனை முறை, அதாவது உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறணும்னு ஒரு வைராகியத்தோட 24 அப்படின்ற நம்பரை எத்தனை முறை எழுத முடியுதோ எழுதுங்க. உங்கள் பிள்ளையையும் எழுத சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும். இதை தான் அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய் இல்லை 8 லட்ச ரூபாய் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஜெர்மன் கம்பெனியில் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த பையனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மிராக்கள். நீங்கள் எதற்கு வேண்டும் என்றாலும் உங்களுடைய பிரார்த்தனைக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரும். உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.